உலகத் தமிழ் ஆராய்ச்சியாளர்களே, தமிழ் ஆர்வலர்களே, தமிழின் தன்மையை தெரிந்து அதன் உண்மையை அறிந்து அதற்காக பாடுபட்டு எத்தனையோ வகைகளை தமிழை வளர்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் மிகவும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு ஆச்சரியம், அதிசயம், உண்மையிலே ஆச்சரியம், உண்மையிலேயே அதிசயம். யாருமே நம்ப முடியாது, நம்பவும் மாட்டார்கள், நம்ப மறுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் தமிழிலே. இதை நீங்கள் நம்புவீர்களா? 247 எழுத்துக்கள் கொண்ட தமிழை, 246 எழுத்துக்கள் கொண்ட உயிர்மெய் எழுத்துக்களை 21 எழுத்துக்களை மட்டுமே வைத்து, அதுவும் எப்படி என்றால் 18 மெய்யெழுத்துக்களுடன் உயிர்க்குறிகள் என்ற ஒரு 3 குறிகளை மட்டுமே வைத்து, உயிர்க்குறிகள் என்று சொல்லக்கூடிய 3 குறிகளை மட்டும் வைத்து 246 எழுத்துக்களையும் படித்துவிட முடியும் என்பதை கூறினேன். முடியாது என்றார்கள், நடக்காது என்றார்கள். நான் கேலி செய்கின்றேன், நான் கிண்டல் செய்கின்றேன், மக்களை முட்டாளாக்க பார்க்கின்றேன், மக்கள் ஏதோ சதித்திட்டம் செய்கின்றேன் என்றெல்லாம் யார் யாரோ பேசினார்கள். யார் யார் பேசினார் என்பதும், யார் யார் இதை மறுத்தார்கள் என்பதும், யார் இதை உதாசீனப்படுத்தினார்கள் என்பதும் அவர்களுக்கு நன்கு தெரியும். அவர்களே பின்னர் வந்து, ஆமாம், நாம் இப்படி இருக்கும் என்று நினைக்கவில்லை, இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை, இவ்வளவு எளிதாக நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை, இப்படி ஒரு எளிமையா? பல 100 வருஷங்களாக யாரும் காணாத ஒன்றல்லவா இது? நான் பொய் சொல்லுகின்றேனா? நான் தவறாக பேசுகின்றேனா? உண்மையைத்தான் சொல்லுகின்றேன். ஒப்பிட்டு பாருங்கள். 21 எழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்களுடன் 3 உயிர்க்குறிகளை மட்டுமே வைத்து முழுமையாக தமிழை எழுதவும் பேசவும் முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த புதிய கண்டுபிடிப்பு. தமிழ் சான்றோர்களே, தமிழ் அறிஞர்களே, தயவு செய்து இதை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். யார் யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அது தமிழுக்குத்தான் சிறுமை. நிச்சயமாக தமிழ் வளரும், வளரக்கூடியதுதான் தமிழ், வாழ்வாங்கு வாழக்கூடியதுதான் தமிழ். நான் தமிழுக்கு சிறுமை என்று நான் தவறாக கூறிவிட்டேன். யார் புறக்கணித்தார்களோ அவர்களுக்குத்தான் சிறுமை. யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்களெல்லாம் அந்த இறைவனின் உதவியால் திரும்ப வந்து என்னிடம் சொல்லிவிட்டார்கள், ஐயா, இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை, இவ்வளவு எளிதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை, இப்படி ஒரு எளிமையாக நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்கவில்லை, இவ்வளவு எளிமையாக செய்து விட்டீர்களே, உண்மையிலே இது இறைவனுடைய கிஃப்ட் தான், இறைவனுடைய ஒரு மாபெரும் அற்புதமான தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பரிசுதான் என்று மாபெரும் அறிஞர்கள், நான் யாரையெல்லாம் பெரியவர்கள் என்று நினைத்தேனோ, யாரெல்லாம் படித்தவர்கள் என்று நினைத்தேனோ, யாரெல்லாம் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தோனோ அவர்கள் எல்லோருமே முன்பு மறுத்தார்கள். இன்று அதை ஒத்துக்கொள்ளுகின்றார்கள், ஒப்புக்கொள்ளுகின்றார்கள். ஆமாம், இது உண்மைதான், நன்மைதான், நலம் பயக்கக்கூடியதுதான் என்று. இப்படி ஒரு நிலை தமிழை 21 எழுத்துக்களிலே முடிக்க முடியும் என்றால், நம் குழந்தைகள், வருங்கால குழந்தைகள் அல்ல, இப்பொழுது படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் கூட, இப்பொழுது 1ஆம் வகுப்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் 2ஆம் வகுப்பிலே முழு தமிழையும் தப்பில்லாமல், தவறில்லாமல், உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்கும்.
2ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை 2 மாதங்களில் முழுமையாக கற்றுக்கொண்டுவிடும். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு சொல்லி பாருங்கள், அரை மணி நேரத்திலே இதை அழகாக கற்றுக்கொண்டு விட்டது. நான் அரை மணி நேரத்திலே இதை நான் கற்றுக்கொண்டேன் என்று அழகாக அது கூறிய பொழுதே நான் கண்டுபிடித்ததனுடைய அந்த எனக்கு இறைவன் கொடுத்த நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் கூட நான் பெருமை கொள்கின்றேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இறைவன் நமக்கு கொடுத்த, எனக்கு கொடுத்த என்பதை விட நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இறைவன் நம் தமிழ் மக்களுக்கு நமக்கு கொடுத்த இந்த அற்புத தமிழை நீங்கள் சிறிது சிந்தித்து பாருங்கள். தமிழில் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், தமிழில் நான் வித்துவான் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரிடமும் இதை கொண்டு செல்லுங்கள், அவர்களிடம் கொண்டு சேருங்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று என்னிடம் கூறுங்கள். ஆனால் பெரியவர்களெல்லாம் என்ன கூறுகின்றார்கள்? அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, இதைத்தான் கூறுகின்றார்கள். அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்கள்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார்கள். இது உண்மையா பொய்யா? நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தை பொய்யா? கருணாநிதியை சொல்லவில்லையா? அதே போன்றுதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் இதை ஏற்றால் நிச்சயமாக அரசு ஏற்கும். மக்களே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் என்னை எதற்காக கற்றுக்கொள்ள சொல்லுகின்றேன்? நீங்கள் வெகு விரைவாக எழுதி உங்களுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், வெகு வேகமாக படிப்பீர்கள், வெகு வேகமாக எழுதுவீர்கள். உங்களை கற்பனை சிந்தனை அதிவேகமாக மிகுந்து ஒளிரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் எப்பவும் போல தமிழ் எழுத்துக்களை எழுதுங்கள். ஆனால் இதில் நீங்கள் எழுதி பாருங்கள், மிக வேகமாக எழுதுவீர்கள், மிக வேகமாக படிப்பீர்கள், மிக அற்புதமாக உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுக்கே அமையும். இதில் எந்த சந்தேகமில்லை. நீங்கள் பாருங்கள் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. மீண்டும் இதை பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள புதுமை தமிழ் PUTHUMAI புதுமை தமிழ் TAMIL புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலை பாருங்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட முறை நான் பேசியதை வெளியிட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். ஏதேனும் குறைகள் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள். மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.